இன்றைக்கி 20 சண்டே, நாளைக்கு மண்டே 21 பாப்பாவுக்கு வந்து பர்த்டே. ஸோ இன்றைக்கி சண்டே எப்படி போகுது, என்னென்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து இப்போ நாங்கள் ஒரு ஸ்லீப்பிங்குமே போட்டு திரும்பி நாங்கள் எந்திரிச்சிட்டு தான் இனிமேல் நெக்ஸ்ட்டு ஒர்க்கை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம், ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன பண்ணுறதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டே டு டேயில் இருக்கிற எல்லா அப்டேட்ஸுமே இன்ஸ்டாகிராமில் தான் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். அண்ட் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகியாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே நம்ம வீட்டுக்கிட்ட இந்த இளநீ கடை தான் இருக்குது. காலையில் இங்கே தான் இளநீ குடிப்போம். அங்கே இளநீ குடிச்சிட்டு நொங்கு எல்லாமே நம்ம பார்சல் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்குமே நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க பெரிய டெக்கரேஷன் பாக்ஸு, இந்த ஸ்டார் எல்லாமே இதில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு வேண்டியதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் இப்போ நான் சொல்ல விரும்பலை, நான் அதில் வந்து வைக்கிறேன். நீங்கள் அவள் பர்த்டே அன்றைக்கி எல்லாமே பார்ப்பீங்க, இல்லைன்னா டெக்கரேஷன் வ்ளாகில் பார்ப்பீங்க. இதோட வரும். அப்படி இல்லை அப்படின்னா அது தனியாக நான் போடுறேன். முடிஞ்ச அளவு என்ன பண்ணுறோன்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குட்டிமே நான் சொன்ன டெக்கரேஷன் வந்து நமக்கு என்னென்ன வேணும், பர்த்டேக்கு என்னென்ன வேணுன்றதை மட்டும் பார்த்து இந்த பேஸ்கெட்டில் வந்து நான் போட்டு வைக்க போகிறேன். ஸோ தட் நமக்கு ஈவினிங் தான் நம்ம டெக்கரேஷன் பண்ண வைக்க போகிறோம். இப்போ எல்லாமே நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு அவளுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே நம்ம வாங்க போகிறோம். அது ஃபுல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அப்போ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தேன், சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். ஏன்னா நான் வெளி வேலைலாம் இருக்குது, வெயில் வேறு. ஸோ நம்ம நார்மலாக இருக்கட்டும்னு இந்த பிங்க் அண்ட் ஒயிட் கலர் சுடிதார் அண்ட் பட்டியாலா ஃபேன் தான் போட்டிருந்தேன். கிளம்பியாச்சு. நம்மளோட அவுட்ஃபிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிம்பிளாக தான் போகிறேன், ஏன்னா டைம் இல்லை எங்களுக்கு. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வாங்குறோன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி ஈஸ்டர். இப்போ வாங்க நம்ம கிளம்பிடலாம். அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு எங்கெங்கே போகிறோன்றதை வரிசையாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் பிளேட்டு, யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் அந்த இதெல்லாம் வேணும். ஸோ அதுக்காண்டி இந்த கடைக்கு போயிருந்தோம். இங்கே ரொம்ப சூப்பராகவும் கம்மியாகவும் இருக்கும், எல்லாமே கிடைக்கும். அதனால் இங்கே நாங்கள் வாங்கியிருந்தோம். அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப வெயில், சம்மர் வந்து ஆரம்பிச்சிச்சா என்னத்தில் சரியான வெயிலே எங்களால் தாங்க முடியல. சரி இன்னும் கொஞ்சம் ஜூஸுமே குடிச்சிடலாம், ஃப்ரூட்ஸுமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. வாங்கிட்டு ஜூஸுமே குடிச்சிக்கலான்னு ஜூஸ் குடிச்சிட்டு கிஃப்ட்ஸ் பாப்பா பர்த்டேக்கு திங்ஸ் வாங்குறதுக்காண்டி சரணா ஸ்டோர் தான் போயிருந்தோம். ஆனால் ஏத்தாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைட்டானிக் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் போனீங்க, எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, யாரெல்லாம் போனீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சரணா ஸ்டோரில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு தேவையான ஆக்சசரிஸ், அந்த கிளிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிக்கலாம். அண்ட் அது போக அந்த அவளுக்கு கிஃப்ட் பண்ணலான்றதுக்காண்டி கொஞ்சம் கலர் புக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா பேங்கிள் யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள்லாம் வந்துருந்துச்சு, ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த தடவை பேங்கிள்ஸ்லாம். பட் ஆனால் நாங்கள் வாங்கலை, ஏன்னா பாப்பா பர்த்டேக்குன்றனால அதை மட்டும் முடிச்சுக்கலான்றக்காண்டி அங்கே மட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். இது இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். நான் பாப்பாவுக்குமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா 16 ருபீஸ் தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கிளிப்ஸு, பேண்டு இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக அழகழகாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட் தேவையான திங்ஸ் நான் சொன்ன மாதிரி தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் பில் போட்டு அந்த செக்ஷன்லேருந்து கிளம்பி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாய்ஸ் அவளுக்கு கிஃப்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் அங்கே போயிருந்தேன். அண்ட் என்னென்னலாம் வாங்கிக்கின்றதை தனியாக அடுத்த ரிவீலிங் வீடியோ வரும். ஸோ அதை பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் வாங்க போயிருந்தோம். அவளுக்கு அங்கே வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் கிடைக்கல. நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் போயிருந்தோம். அது நாளைக்கு அடுத்த வ்ளாகில் நான் கண்டினியூ பண்ணுறேன் எங்கே போய் வாங்கணுன்றதை. ஆனால் அந்த கேக் பாப்ஸு, கேண்டில்ஸு இது எல்லாமே நாங்கள் வாங்கியிருந்தோம். அந்த கேக் வெடிப்போம்லாம் அந்த இது எல்லாமே வாங்கியிருந்தோம். ஆனால் அது போக வந்து பார்த்திங்கன்னா பலூன்ஸு இந்த மாதிரி எல்லாமே டெக்கரேஷன் தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நாங்கள் வாங்கியிருந்தோம். அண்ட் கிஃப்ட் ரேப் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காண்டி கிஃப்ட் பேப்பருமே கொஞ்சம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு திங்ஸும் அவளுக்கு பார்த்து எடுக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவள் எங்களுக்கு தனியாக லிஸ்ட்டு கொடுத்துருந்தா. அது போக கொஞ்சம் வாங்கிட்டு அண்ட் ஏதாவது சாஃப்ட் ஐஸ் இருக்குது பார்த்து எடுக்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் அவ்வளோவா அவளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அவள் கொஞ்சம் திங்ஸ் பார்த்தா பயப்படுவா. அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதான்னு பார்த்தோம், அவளுக்கு இல்லை. பட் அவளுக்கு பிடிச்சது மட்டும் அவள் கேட்டது, அவளுக்கு பிடிச்சது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத இந்த தாடி வாங்கணும்னு வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கேருந்து பில் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பில் போட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். பேகெலாம் இதுதான், நாங்கள் வந்து பைக்கில் தான் வந்திருந்தோம். இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூ வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ பூ வாங்கிக்கலான்ட்டு பூ மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தேவையான பூ எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இப்படி தான் எங்கள் டே அன்றைக்கி போச்சு.
அவ்வளோதான் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் உள்ளே வந்தோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 இருக்கும். காலையில் போனது இப்போ தான் வந்திருக்கோம். இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன வாங்கிக்கோன்றது டாய்ஸ் வந்து நான் காமிக்க மாட்டேன், ஏன்னா கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ நான் தனியாக போகிறேன், அதில் பாருங்கள். அதை பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன போகிறேன்றதை. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடியுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டே டு டே லைஃப் எல்லா அப்டேட்ஸுமே அதில் தான் வரும். அண்ட் அது போக என்னென்ன நம்ம செலிப்ரேஷனில் எப்படி இருக்கு என்னென்னு பார்க்கலாம். இதவே முடிஞ்சால் நான் கண்டினியூ பண்ணுறேன், அப்படி இல்லைனா பார்ட் 1 பார்ட் 2 அப்படி நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. இப்போ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நான் டெக்கரேஷன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதிலே கண்டினியூ பண்ணலாம், நான் தனித்தனியாக நான் போடுறேன். அதுதான் நெக்ஸ்ட் இருக்கும். அவ்வளோதான், இப்படி தான் நம்மளோட டே போச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் கேளுங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோட சேனலை பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், ஜெடிஷன் லைஃப் ஸ்டைல், டாட்டா.